தைப்பூசத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் 154வது ஜோதி தரிசன விழா நடைபெற்று வருகிறது. தைப்பூசத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் இன்று 154வது ஜோதி தரிசன விழாவானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வடலூரில் நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவினை நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். வள்ளலாரின் 154வது ஜோதி தரிசன விழாவில் ஜோதியாய் காட்சியளிக்கிறார். தைப்பூச ஜோதி தரிசன விழாவிற்காக அங்கு பக்தர்கள் ஏராளமானோர் வருகை தந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்து அதற்கான உரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மக்கள் சிரமமின்றி தரிசிக்க மாவட்ட காவல்துறை தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தைப்பூச திருவிழாவான இன்று வடலூரில் பிரசித்தமாக நடைபெற்று வருகிறது 154வது ஜோதி தரிசன விழா. அது தொடர்பான காட்சியை நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக நியூஸ் தமிழில் அது குறித்த கழுகு பார்வை காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்ட காவல்துறையினும் இதற்காக பிரத்யேக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தற்பொழுது நாம் ஜோதி தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வடலூரில் நடைபெறக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவில் 154வது ஜோதி தரிசன விழாவானது தற்பொழுது நியூஸ் தமிழில் நேரலையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். மக்கள் சிரமமின்றி வந்து செல்வதற்கும் தரிசனம் மேற்கொள்வதற்கும் காவல்துறை தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக போக்குவரத்திலும் அங்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். தைப்பூசத்தை ஒட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபையில் 154வது ஜோதி தரிசன விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள தகவல்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மருதூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார் இறைவன் ஒளி வடிவில் தான் இருப்பார்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு எடுத்துரைக்கும் வகையில வடலூர் சத்தியஞான சபையை நிறுவினார். இதுல பாத்தீங்கன்னா இந்த சத்தியஞான சபையை நிறுவி 1867ஆம் ஆண்டு இவர் நிறுவனத்தை நிறுவி அவர் தர்மசாலையை அருகாமையிலே அமைச்சாரு. இந்த தர்மசாலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பொழுது வந்தாலும் பக்தர்களுக்கு உணவு அந்த அணையா விளக்கு மற்றும் அணையா அடுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில நிறுவி அவர் இந்த பகுதியில வரும் பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில இந்த வடலூர் தைப்பூச திருநாளை முன்னிட்டு சரியாக 6 மணி அளவில் 7 சிறைகளை நீக்கி இறைவன் ஒளி வடிவில் தான் இருக்கிறார் உலகிற்கு தெரியும் வகையில 7 சிறைகளை நீக்கி 6 காலங்களாக இந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதத்தன்மை என்ற ஒப்பற்ற ஒளி இருக்கிறது. ஆனால் ஆசை, கோபம், பொய்யாமை குணங்கள் பல்வேறு திரைகளாக படர்ந்து அது மனிதத்தன்மை மறைத்து விடுகிறது. இந்த பொல்லாத குணங்களை விளக்கி நல்ல நெறியை அடைவதற்கு மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை காணுகிறார் என்ற உணர்த்தும் வகையில கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெண்மை, கலப்பு வண்ணம் என்ற 7 வண்ண திரைகளை நீக்கி இந்த ஜோதியானது காண்பிக்கப்படுகிறது. இது சரியாக இன்றைக்கு 6 மணி மறுபடியும் 10 மணி அளவில் இந்த ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்படும். இது காண்பதற்கு உலகம் முழுவதும் ஏராளமான பக்தர்கள் இன்று வடலூர்ல குவிந்த வண்ணம் இருக்காங்க. இந்த பகுதியில பாதுகாப்புக்கு 2 காவல்துறை ஆய்வாளர்கள், 2 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 2 பேரும், 3 ADSP மற்றும் 15 DSPகள் தலைமையில 1500 காவலர்கள் தற்பொழுது இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. கள தகவல்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.